வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்க. ஒரு கமெண்ட் ஒன்று வந்தது எனக்கு. எப்படின்னாங்க, நீங்கள் ஆ, வேஷம் போட்டு இருக்கும்போது நீங்கள் அருள் வாக்கு சொல்வீங்களா, உங்களுக்கு மருள் வந்து ஆடுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. சாமி வந்து ஆடுவீங்களான்ட்டு. நான் ஒரே ஒரு விஷயந்தாங்க சொல்கிறேன், கேளுங்க. இப்போது நான் வேஷம் போட போகிறேன்னா என்ன பண்ணுவோங்கன்னா, கோயிலில் போயிட்டு காப்பு கட்டுவோங்க. காப்பு கட்டுறது என்னென்னா, ஒரு நூலில் ஒரு மஞ்சக்கிழங்கு வச்சு கட்டி, அதில் சாமிக்கிட்ட வச்சு தீபாரதனை காட்டி, அதில் அந்த அம்மா வேப்பிலையை கொஞ்சம் கையில் வச்சு கட்டி விடுவாங்க, குங்குமம் வச்சு. அப்படி பண்ணும்போது அந்த அம்மா நம்மளுக்கு அந்த அம்மா நம்ம வீட்டுக்கே வர்றதா நம்ம அந்த காப்பு மூலயமா நம்ம வீட்டுக்கு வர்றதா ஒரு ஐதீகம் மாதிரி தான். அப்படி பண்ணும்போது நம்ம வீட்டுக்கு அந்த காப்பு கட்டி நம்ம வீட்டுக்கு வந்துட்டாலுங்க, வீடு ரொம்ப சுத்தபத்தமாக வச்சுக்கணும். நல்ல க்ளீனாக இருக்கணும். அப்புறம் உடைகள் கூட நம்ம அந்த பழைய துணிகள் நம்ம யூஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். நைட்டி போட்டால் கூட அது புது நைட்டியாக வாங்கி தான் யூஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி. ஏன்னா வீட்டில் இருந்தால் கூட அந்த பழைய துணிகளை யூஸ் பண்ண மாட்டோம் அந்த அம்மாவுக்கு. அந்த அம்மாவே நம்ம உடலில் வர மாதிரியான ஒரு ஐதீகம் தான் அது, காப்பு கட்டுறது. அப்படி இருக்கும்போது சுத்தபத்தமாக இருப்போம். அதோடு நம்ம அந்த காப்போடு நம்ம கோயிலுக்கு தலை குளிச்சுட்டு சுத்தமாக மலையனூர் கோயிலுக்கு எல்லாமே பேக் பண்ணி, அந்த அம்மாவுக்கு ஒரு கற்பூர தீப ஆராதனை காட்டி வீட்டிலையே அந்த அம்மாவுக்கு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கிளம்புவோம். கிளம்பி அந்த கோயிலுக்கு போயிட்டு அங்கே வேஷம் போடும்போதும் சரி, நம்மளுக்கு ஒரு மாதிரி ஆகும். கண்டிப்பாக அது ஆகும். அது சாமியே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு கூட ஆகுங்க. நான் சொல்கிறேன், ஒரு மாதிரி அந்த உடல் நம்ம கண்ட்ரோலை மீறி போகும். அப்புறம் அந்த வேஷம் போட்டுட்டு அப்புறம் கூட நம்மளுக்கு இப்போ சொல்லும் போதே எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. அந்த மாதிரி ரொம்ப ஒரு ஆவேசமாக வரும் உடம்பு. அதுவும் மலையனூர் அங்காள பரமேஸ்வரி ரொம்ப ஆக்ரோஷ ரூபம் அந்த அம்மா. அதனால் ஒரு மாதிரி நம்ம அதாவது சயின்டிஃபிக்காலாம் சொல்ல முடியாதுங்க. அது அறிவியலை தாண்டின விஷயந்தான் பக்தின்றது. அது வேற இது வேறன்ற மாதிரி. அங்கே போயிட்டு நம்ம அந்த அம்மா வேஷத்தை போட்டுட்ட பிறகு யாராவது ஒரு அருள் வாக்கு கேட்குறாங்க, குறைகள் கேட்குறாங்கன்னா, நம்ம அதை சொல்கிற ஒரு வாக்குமே அருள் வாக்கு தாங்க அந்த அம்மா உருவத்தில்.